வணக்கம், இது உங்கள் ஜேஆர் மாஸ்டர் சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பூண்டு ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு 300 கிராம், மிளகாய் 40 கிராம், மல்லி 20 கிராம், வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், புளி தேவையான அளவு, கருவேப்பிலை 2 கொத்து. பூண்டுப்பல் கொஞ்சம் பெரிய பூண்டுப்பல்லாக இருக்கிறதெல்லாம் ஒரு பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பூண்டை குக்கரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விடுங்க, ரொம்ப வேணாம், கொஞ்சமாக 2 விசில் மட்டும் விடுங்க போதும். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட கடுகு சேர்த்துக்கோங்க. வெந்தயம் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதோட இந்த மல்லியை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இந்த மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் மல்லியை கருக விட்டுறாமல் நல்லா தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர வரையும் வறுத்து எடுத்துருங்க. போதும், வறுத்தது நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா வெந்துருக்கு. இதை சும்மா கரண்டியால் அப்படியே நசுக்கி விட்டு நம்ம அடுப்பில் வச்சிட வேண்டியதான். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் பூண்டு ஊறுகாய் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலா அரைச்சி வச்சது இருக்குது, இதை நீங்கள் அப்படியே சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்படியே நம்ம மற்ற ஊறுகாய் வேறு ஏதாவது மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய் செஞ்சாலும் அதுலேயும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளியையும் சேர்த்துக்கோங்க. இந்த புளி நல்லா ஊறிடுச்சு, அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த பூண்டு மசாலா இதெல்லாம் நல்லெண்ணெயில் நல்லா வதங்கட்டும். தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக கிண்டி விடுங்க. இந்த பூண்டு ஊறுகாயில் இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.